ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 30, 2020 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். நாட் ஒன்லி 10 கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிட்டுருக்கிறோம், ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுக்கும் எக்ஸ்ட்ராவாக 3 to 4 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அதனால் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம பார்த்திங்கன்னா 30 to 40 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டுருக்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறோம். ஓகேவா? இதே 6 மந்த் அப்படிங்குள்ள நம்மளுக்கு வந்துதுன்னா இந்த 5000 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த இப்படி 5000 கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம போனோமா கண்டிப்பாக குரூப் 1 இல்லை, 2 இல்லை, 2A இல்லை, 4 இல்லை. எது வேணாலும் VAO எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் இல்லை 50 கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அதனால் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி படிச்சுட்டு வந்துடுங்க. புக் போட்டு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, அப்படி ஃபாலோ பண்ணுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நிறைய பேர் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க. நீங்களும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எந்தவித லிங்க்கும் அனுப்பாமல் டைரெக்டாகவே உங்களை வந்து சேர்ந்துடும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டெய்லி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இணையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான். ஓகேவா? 9750008052 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நேமை சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவேன். ரைட்டா? அதேமாதிரி இதில் வந்து பர்சனல் மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க. அதாவது பர்சனல் மீன் அந்த நம்பருக்கு நம்ம மெசேஜ் பண்ணுவோம்ல, வாட்ஸ்அப் டெலகிராம் இல்லாமல் மெசேஜ் வழங்கும் போல் பண்ணுவோம்ல, அதுமாரி ஆர்டினரி மெசேஜ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் அந்த மெசேஜெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகேவா? வாட்ஸ்அப் இதை மட்டும் தான் பார்ப்பேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்ப்பேன். ரைட்டா? அதனால் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு ஓகேவா எங்கு நடைபெற்றது? ஓகேவா? நடைபெற்றது கிடையாது. ஓகேவா? நடைபெற போகுது. ஓகேவா? ஓகே, நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஓகேவா? டெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 30. ஓகேவா? நவம்பர் 30 தான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 30, 2020 தான் வந்து பார்த்திங்கன்னா இது நடைபெற போகுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெல்லியில் நடக்க போகுது. இந்தியா வந்து இதுக்கு தலைமை தாங்குது. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தலைமை தாங்குது. ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அட் தி சேம் டைம் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 8 கண்ட்ரிஸ் இதில் இருக்குது. ஓகேவா? நார்மலாக எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது? 8 கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேவா? 8 கண்ட்ரிஸ் இதில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா 8 கண்ட்ரிஸ் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்காங்க. ஓகேவா? அடுத்து சீனா இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உஸ்பெகிஸ்தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கஜகஸ்தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து தஜிகிஸ்தான் இருக்கிறாங்க. ஓகேவா? தஜிகிஸ்தான். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான். ஓகேவா? கஜகஸ்தான் அப்படின்னு இந்த 8 கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ இந்த 2020 நவம்பர் 30 நடக்க போகிற இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் ரைட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்ளலை. ரைட்டா? இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. வெளியுறவு அமைச்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டை பற்றி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கலந்து போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 15
ஜூன் 15 2001 பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங். எங்கே இருக்குது? பெய்ஜிங். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட தலைநகர். ஓகேவா, த கேபிட்டல் சிட்டி ஆஃப் சீனா இஸ் பெய்ஜிங். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய அந்த அமைப்பினுடைய தலைமையகம் இந்த பெய்ஜிங்கில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட தலைநகரம். இது வந்து பார்த்திங்கன்னா 2001 ஜூன் 15 தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு நான் இப்போ தான் சொன்னேன். ஓகேவா, ஸோ 2001 அந்த டேட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜூன் 21. ஓகேவா, சாரி ஜூன் 15. ஓகேவா, ஜூன் 15 2001 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதனுடைய தலைமையிடம் ஆல்ரெடி நான் சொன்னேன், என்னது பெய்ஜிங். சீனாவினுடைய தலைநகரமான பெய்ஜிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தலைமையகம் அமைந்துள்ளது. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்திய துறை திட்டத்தை தனது பெயரால் மறுபெயரிட்டவர் எந்த மாநில முதல்வர்? ஓகேவா, ஸோ மத்திய துறை திட்டத்தை தனது பெயரில் மறுபெயரிட்டவர் எந்த மாநில முதல்வர்னால் ஸோ ஆந்திரா தான். ஓகேவா, ஸோ ஆந்திரா பிரதேசனுடைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. ஓகேவா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய துறை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தனது பெயரில் என்ன பண்ணிருக்கிறாரு, மறுபெயர் இட்டிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ அந்த திட்டத்தின் பெயர் தான் இது. ஓகேவா, ஜெகநாத்தோடு திட்டம். ஓகேவா, ஜெகன் அண்ணா. ஓகேவா, ஜெகன் அண்ணா. ஓகேவா, ஜெகன் அண்ணா தோடு திட்டம். ஓகேவா, ஸோ நல்லா இதை பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரைட்டா, ஜெகன் அண்ணா தோடு திட்டம். ஓகேவா, ஸோ இது வந்து என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பூஜ்ஜிய வடிவ திட்டம் தான் இது. ஓகேவா, ஸோ குறைந்த வட்டி திட்டம் கிடையாது, பூஜ்ஜிய வட்டி திட்டம் தான். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா அந்த விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த என்னது ஸ்மால் விற்பனையாளர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா 8% வட்டியில் வந்து 7% வட்டியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, ஸோ இயர்லி பேஸில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அதை கலெக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க மத்திய அரசு. ஓகேவா, இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார், ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 7% என்ன பண்ணிட்டாருன்னா 0% பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டார், 0% பண்ணிட்டார். அதாவது அந்த விற்பனையாளர்கள் கட்ட தேவையில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா அரசே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுது காலாண்டு பேஸ் அடிப்படையில். ரைட்டா, காலாண்டு பேஸு அடிப்படையில் அப்படின்னா என்ன அர்த்தம், காலாண்டுன்னு அர்த்தம் ஒரு வருஷத்துக்கு 4 டேர்மாக கவர்மெண்ட்டே அவங்களுக்கு பதிலாக என்னது கட்டிட்டு அவங்க பேரில் அவங்க கட்டின மாரி வரவு வச்சிருது. ஓகேவா, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. செம்ம பிளான்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ விற்பனையாளர்களுக்காக அவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆந்திர அரசே வந்து பார்த்திங்கன்னா இதை செலுத்துது. காலாண்டு வடிவில் என்ன பண்ணுறாங்க, செலுத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ 4 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, செலுத்திட்டு அவங்க பேரில் அவங்க செலுத்தின மாரி இதை வர வச்சுருவோம். பட் அவங்க கட்ட போகிறது கிடையாது, கவர்மெண்ட் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாத்தோடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய துறை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேராக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சு ஓகேவா அவர் வந்து கட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகேவா, வெரி சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி திட்டம் யாருமே போட கிடையாது. ஓகேவா, த நெக்ஸ்ட் சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஹாண்டியா. ஓகேவா, ஹாண்டியா டு ராஜ்தலாப். ஓகேவா, ஸோ ஹாண்டியா டு ராஜ்தலாப் தேசிய நெடுஞ்சாலை. இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ். ஓகேவா, ஸோ NH தான் இது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரக்யாராஜ் மற்றும் வாரணாசி இடையான பயண நேரத்தை எவ்வளோ குறைக்கும். இந்த NH வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் ஹைவேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரக்யாராஜிக்கும் வாரணாசிக்கும் இடையே என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நேரம் டைம் அதிகமாக இழுத்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த NH ஓகேவா நேஷ்னல் ஹைவேஸ் போட்டோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரக்யாராஜிக்கும் இந்த வாரணாசிக்கும் இடையே உள்ள பயண தூரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஓகேவா, ஸோ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1 hour குறைஞ்சிருக்குது. ரைட்டா, 1 hour குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பிரக்யாராஜ் அப்படின்னா அந்த அலகாபாத் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பிரக்யாராஜ்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா, ஸோ அலகாபாத் தெரியும், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலகாபாத். ஸோ இந்த அலகாபாத் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரக்யாராஜ்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அலகாபாத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இல்லை. ஸோ பிரக்யாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேரை மாற்றிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஜவஹர்லால் நேரு நம்முடைய ஃபஸ்ட்டு PM ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த அலகாபாத் தான். ஓகேவா, சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரக்யாராஜ்லேருந்து வாரணாசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 73 கிலோமீட்டர் தூரம்.
ஓகே அவ்வளோது 73 கிலோமீட்டர் தூரம். ஸோ ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு போட்டோன்னே என்ன போச்சுன்னா ஆல்ரெடி இருந்த டைமிங்கிலேருந்து 1 மணி நேரம் நம்மளுக்கு குறைவாக கிடைக்கும். ஓகே, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், வாரணாசி பிரக்யாராஜ்லேருந்து வாரணாசிக்கும் வாரணாசிலேருந்து பிரக்யாராஜுக்கும் என்ன பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா NH9. ஓகேவா, என்னது NH19. ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கோங்க, NH19 தான். ஓகேவா, தேசிய நெடுஞ்சாலை 19 இதனுடைய பேர். ஓகேவா, இது போட்டு கேட்டானா சொல்ல தெரியணும். NH19. ஓகேவா, எந்தெந்த 2 இடங்களை இணைக்கிறது அப்படின்னு கேட்டானா நீங்கள் சொல்லணும் ஹாண்டியா அண்ட் ராஜ்தலாப் அப்படின்னு சொல்ல தெரியணும். அல்லது ஹாண்டியா அண்ட் ராஜ்தலாப் தேசிய நெடுஞ்சாலை ஓகேவா இணைக்கும் பகுதி எதுன்னு சொல்லி கேட்டால் ரைட்டா, எதுன்னு சொல்லி கேட்டால் அதையும் நீங்கள் சொல்ல தெரியணும். பிரக்யாராஜ் மற்றும் வாரணாசி அப்படின்னு சொல்லணும். ரைட்டா, அதில் பிரக்யாராஜ் மற்றும் வாரணாசியை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைன்னு கேட்டாங்கன்னா NH19 சொல்ல தெரியணும். ஓகேவா, ஸோ இது எப்படி வேணாலும் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ், சரி இந்த கொஸ்டினுக்கு நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேவா, ஹாண்டியா டு ராஜ்தலாப் நெடுஞ்சாலையின் நீளம் 73 கிலோமீட்டர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 hour என்னது ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலை மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய PM மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை நடைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிச்சிட்டார். ஓகேவா, இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 hour வந்து பார்த்திங்கன்னா குறையுது, 73 கிலோமீட்டர் ஹாண்டியா டு ராஜ்தலாப். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ், சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் எத்தனை இடங்களில் மோடி ஆய்வை மேற்கொண்டார்? ஓகேவா, ஸோ நம்மளுடைய PM வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இடங்கள் பார்த்திங்கன்னா ஸோ இந்த 3 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 இடத்தையும் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ அந்த 3 இடம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜிடஸ், இந்த பேர்லாம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சிடஸ் பயோடெக் பார்க், சிடஸ் பயோடெக் பார்க். ஓகேவா, இது எங்கே இருக்குதுன்னா அகமதாபாத்தில் இருக்குது இது. ஓகேவா, சரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரத் பயோடெக். ஓகேவா, பாரத் பயோடெக். ஓகேவா, இது எங்கே இருக்குதுன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இது எங்கே இருக்குன்னா பூனே. ஓகேவா, ஸோ இந்த 3 இடங்களையும் என்ன பண்ண, இந்த 3 ரிசர்ச் சென்டர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதாவது கொரோனா தடுப்புக்கான மருந்து எந்த நிலையில் கொண்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ முன்னேற்றம், அந்த தயாரிப்பு பணிகள் எவ்வளோ முன்னேற்றமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, இவர் போய் அங்கே ஆய்வு நடத்திட்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா, இந்த சீடஸ் பயோடெக் பார்க் ஃப்ரம் அகமதாபாத், பாரத் பயோடெக் ஃப்ரம் ஹைதராபாத், சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் பூனே. ஓகேவா, ஸோ இந்த 3 இடத்துல என்ன பண்ணிருக்கிறாரு, போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு நம்மளுடைய PM மோடி அவர்கள். ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ், சரி ஓகே நெக்ஸ்ட்டு புலிகள் மாநிலம் என அழைக்கப்படுவது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இது வந்து ட்ரெடிஷ்னல் GK ஆல்சோ. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேவா, ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புலிகள் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2018 வரலும் கணக்கு போடுறதுல 124 புலிக்குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, 124 புலிக்குட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய பிரதேசம் தான் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் மாநிலம்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா, இங்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 26 புலி வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ டைடு. ஓகேவா, இறந்துருக்குது எத்தனை, 26 புலிகள் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிறப்பை விட இறப்பு அதிகமாக இருக்குது. அங்கே புலிகளின் பிறப்பை விட இறப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அதேமாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த புலிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் 2வது இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா தான். ஓகேவா, ஸோ கர்நாடகா தான் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ரைட்டா, அதுதான் இந்த கொஸ்டின் 2வது கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். ஸோ புலிகளின் எண்ணிக்கை புலி. ஓகேவா, புள்ளின்னு அடிச்சாச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா புலின்னு மாற்றிக்குவாங்க. ஓகே, ஸோ புலிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலங்கள் பட்டியலில் 2வது இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா தான்.
ஓகேவா. ஸோ கர்நாடகா தான் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இது எத்தனை இருக்குதுன்னு சொல்லலை. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகாவில் 8 புலிகள் இருந்திருக்குது. லாஸ்ட் 2019 வந்து பார்த்திங்கன்னா 12 புலிகள் இறந்துருக்குது டைடு. ஓகேவா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இந்த வருஷம் 2020 8 புலி வந்து பார்த்திங்கன்னா டைடாக இருக்குது. 2019 வந்து பார்த்திங்கன்னா 12 புலிகள் என்ன பண்ணியிருக்குது, இறந்துருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா புலிகள் அதிகமாக உள்ள ஃபஸ்ட்டு மாநிலம் மத்திய பிரதேசம், 2வது மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐஇஇ. ஓகேவா. ஸோ ஐஇஇ மைல்ஸ்டோன். ஓகேவா. மைல்ஸ்டோன் விருது. ஓகேவா. அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா. மைல்கள்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் மைல்ஸ்டோன். ஓகே. ஸோ ஐஇஇ மைல்ஸ்டோன் விருது வழங்கப்பட்ட வானொலி தொலைநோக்கி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர்டி. ஓகேவா. ஸோ இந்த ஜிஎம்ஆர்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2020 என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஐஇஇ மைல்ஸ்டோன் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ டெலகிராஃப். ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ தொலைநோக்கி. ஓகேவா. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த ஜியாண்ட். ஓகேவா. ஜியாண்ட் மெட்ரோ ரேடியோ டெலஸ்கோப். ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஜி ஃபார் ஜியாண்ட், எம் ஃபார் மெட்ரோ, ஆர் ஃபார் ரேடியோ அண்டு டி ஃபார் டெலஸ்கோப். ஸோ ஜியாண்ட் மெட்ரோ ரேடியோ டெலஸ்கோப். இந்த ரேடியோ டெலஸ்கோப்புக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த 2020 ஐஇஇ மைல்ஸ்டோன் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஆற்றிய சேவைக்காக ரைட்டா மற்றும் சிறந்த பணிகளுக்காக, இவங்க ஆற்றிய சேவைகள் மற்றும் சிறந்த பணிகளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை கௌரவிக்கிறதுக்காக இந்த ஜிஎம்ஆர்டி அதாவது ஜியான் மெட்ரோ ரேடியோ டெலஸ்கோப்பை கௌரவிக்கும் விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஐஇஇ மைல்ஸ்டோன் விருது என்ன பண்ணியிருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதோட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2020 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. மீண்டும் நம்ம டிசம்பர் 1 2020 கரண்ட் அஃபேர்ஸ் மீண்டும் நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.